ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேஜே ஹோம் அப்ளையன்ஸ் குக்கிங் சேனல்ல என்ன ஐட்டம் பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு குஜராத்தி கியூசின். இது வந்து தேப்லான்னு சொல்லலாம், மேத்தி சப்பாத்தி, மேத்தி பராத்தா, எப்படி வேணாலும் சொல்லலாம். இது கோதுமை மாவுல வெந்தயக்கீரை யூஸ் பண்ணி செய்யற ஒரு சப்பாத்தி வெரைட்டி. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா நீங்க வந்து ரைத்தால எந்த ரைத்தாஸ் வேணாலும், குக்கும்பர் ரைத்தா, ஆனியன் ரைத்தா, அப்படி இல்லை வெறும் கொத்தமல்லி தழை, புதினா, கிரீன் சில்லி இது மட்டும் அரைச்சு தயிர்ல கலக்கி வைக்கிற ரைத்தா, இந்த மாதிரி எந்த ரைத்தாஸ் வேணாலும் செஞ்சுக்கலாம். தக்காளி தொக்கு இதுக்கு நல்லா செட் ஆகும். இன்னைக்கு நான் வந்து தக்காளி தொக்கு தான் இதுக்கு செய்ய போறேன். மேத்தி சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தேப்லா செய்யறதுக்கு நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வெந்தயக்கீரை நல்லா சுத்தம் பண்ணிட்டு பொடியாக கட் பண்ணி அதில் உப்பு, மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 10 நிமிஷமாக ஊறிட்டு இருக்குது. அடுத்தது 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு கடலை மாவு, அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் ஓமம் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன். அதனால் கோதுமை மாவோட பிசையும் போது உப்பு கம்மியாக போட்டால் போதும். ஸோ இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சுக்கலாம். தயிர் வேணும்னு நினைக்கிறவங்க தயிர் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக போடுறேன், முதலையே போட்டுக்கிறதுனால. நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நான் வந்து தக்காளி தொக்கு இதுக்கு செய்ய போனேன் அப்படிங்கிறதுனால, அதுவும் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குங்கிறதுனால மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். காரம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிற பதத்துக்கே பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம், ரொம்ப இலக்கமாக கையில் ஒட்டுற மாதிரியும் இல்லாமல் சப்பாத்தி மாவுக்கு எப்படி நம்ம மாவு பிசையணுமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த பதத்துக்கு நல்லா அமுத்தி பிசைஞ்சிட்டு பாருங்கள், இப்படி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதில் மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிரட்டி மூடி வச்சிடலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10-15 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி தேய்ச்சி போடலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போது நம்ம மேத்தி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைஞ்சு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஊறிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம தேய்ச்சி சப்பாத்தியாக போட்டு எடுக்கலாம். மாவு எடுத்துட்டு நல்லா இப்படி கையிலேயே தேய்ச்சி சாஃப்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா தேய்ச்சிக்கலாம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு. இதை காய் கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு, பூரி தேய்க்கிறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மாவு வேணும்னா தொட்டு
டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கல்லில் ஒட்டாமல் வரும். முதல்ல நான் வந்து கிரானைட் கல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கிரானைட்டில் வரும் இல்லையா சப்பாத்தி கல், அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெவியாக எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்கிறதுனால நான் வந்து இப்போது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சாப்பிங் போர்டில் ஈஸியாக திரட்டிடலாம். மாவு வந்து ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு சப்பாத்தி ஆக போதே நீங்கள் வந்து அப்படியே திருப்பிட்டே சைட்லேயே தேய்ச்சிட்டு அடுத்த சப்பாத்திக்கும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ரொம்ப கெட்டியாகவும் தேய்க்க வேண்டாம், ரொம்ப லேசாகவும் தேய்க்க வேண்டாம். ரொம்ப லேசாக தேய்ச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிரும். ரொம்ப கெட்டியாக தேய்ச்சாலும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் அளவான திக்னஸில் தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு வந்து நெய் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும். ஸோ சுடும்போது நெய் விட்டு சுடுங்க. நல்லா இப்படி கொஞ்சம் இந்த தோசை திருப்பிலேயே அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகும். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். ஒரு சைடு அப்படியே நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு திருப்பி போட்டுட்டு அப்படியே 2 தடவை திருப்பி போட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்படி வந்ததுன்னா சப்பாத்தி நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே ஒரு 2-3 ஒரே சைடில் கொஞ்சம் நேரம் கண்டினியூஸாக ஹீட் ஆகிற மாதிரி விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல சப்பாத்தி வந்து ரொம்ப சாதாரண சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஸ்டஃப் பண்ணது மிக்ஸ் பண்ணதாக இருந்தாலும் சரி, ஒரே சைடில் ரொம்ப நேரம் குக் பண்ணுறதுக்கு விடக்கூடாது. விட்டோம் அப்படின்னா அந்த சைடு வந்து ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிரும். அந்த சாஃப்ட்னஸ்ஸே இருக்காது. இப்போ பாருங்க எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு சப்பாத்தி. இன்னொன்று போடுறேன். அந்த ஸ்டீல் சாப்பிங் போர்டு காமிச்சேன் இல்லைங்களா, அது வந்து நம்மளோட ஆஃப்லைன் ஸ்டோர், ஆன்லைன் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆஃப்லைனில் கடைக்கே விசிட் பண்ணியும் வாங்கிக்கலாம், ஆன்லைன் ஸ்டோர்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சைட்லேயே நம்ம வந்து அடுத்த சப்பாத்திக்கு தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கல் நல்லா காஞ்சிட்டதுனால சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் சப்பாத்தி. நல்லா எல்லோயிஷாக எவ்வளோ ஒரு பார்த்தாவே டெம்டிங்காக சாப்பிட்ணுங்கிற டெம்டிங்காக எவ்வளோ அட்ராக்டிவ் கலரில் இருக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. என்ன இது பண்ணினாலும் அது முறுமுறுன்னு இருந்தால் அப்படியே பொடிஞ்சிரும். இது அப்படி இல்லாமல் சாஃப்டாகவே இருக்குது சப்பாத்தி. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் மேத்தி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நானும் இப்போது டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த மேத்தி சப்பாத்தி தக்காளி தொக்கு
ரெடியா இருக்கு. இதை சாப்பிட்டு பார்க்கலாம். போடுறதுக்கே எவ்வளோ சாஃப்டா இருக்குது பாருங்க. நல்ல சாஃப்டா இருக்கு சப்பாத்தி. இன்னும் சாஃப்ட்னஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுல சாப்பிட்டு பார்க்கலாம். யம்மியா இருக்குங்க. நல்ல டேஸ்டா இருக்கு. அந்த தக்காளியினுடைய டேங்கினஸ், இந்த மேத்தியினுடைய லைட்டான ஒரு கசப்பு, இதெல்லாம் சேர்ந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இந்த டிஷ்ஷை நீங்க உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது, எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த தக்காளி தொக்குனுடைய ரெசிபியை நான் அடுத்த வீடியோல போடுறேன். ஸோ ரெண்டையும் செஞ்சு பார்க்கலாம். நீங்க அதுக்கு அடுத்த வீடியோல நாளைக்கே போடுறேன். நான் ரெண்டையும் செஞ்சு பாருங்க. இந்த தேப்லா எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.